காதடரங்கையில் கொண்டிசைந்த ஐம்பொறி வாழி மயங்க மனம்பயந் தந்திருள் கால்தர விந்து விசும்பிலங்கும் பொழுது ஒரு கோடி காய்கதிர் என்றொளிர் செஞ்சிலம் புங்கனை யாழையுடன் கடகந் துலங்கும்படி காம நெடுஞ்சிலைக் கொண்டடர்ந்தும்பொரு மயலாளே. வாது புரிந்தவர் செங்கை தந்து இங்கிதமாக நடத்துவர் பின் திரிந்துந்தன மார்பில் எழுந்த அனைத்திடும் துன்பம் துழலாதே. வாசம் மிகுந்த கடம்பமென் கிண்கிணி மாலை கரங்கொளும் அன்பர் வந்தன்பொடு வாழநிதம் புனையும் பதந்தந்துண தருள்தாராய். போதிலுரைத்தருள் கின்றவன் செஞ்சிர மீது தடிந்து விளங்கிடும் புங்கவ போத வளஞ்சிவ சங்கரன் கொண்டிட மொழிவோனே. பூகமுடன் திகழ் சங்கினம் கொண்ட கிரீவ மடந்தை புரந்தரன் தந்தருள் பூவை கருங்குரமின் கலந்தங்குவ நிருதோளா. தீதகம் ஒன்றினர் வஞ்சகந் துஞ்சி இடாதவர் சங்கரர் தந்தென் பும்பல சேர்திருதன் குலம் அஞ்சமுன் சென்றெடு திரளோனே. சீதள முந்து மணந்தயங்கும் பொழில் சூழ்தர விஞ்ஞைகள் வந்திறைஞ்சும்பதி தேவர் பணிந்தெழு தென்பரங்குன்றுறை பெருமாளே. பாடலின் பொருள். காது அளவுக்கு நெருங்கிய கயல்மீன் போன்ற கண்களை மனதில் கொண்டு அப்பொது மகளிர்பால் மனம் ஒன்றுபட்டு ஐம்புலன்களும் மன்மதன் வீசும் அம்புகளால் மயங்க சந்திரன் விண்ணில் ஒளிதரும் பொழுது கோடிக்கணக்கான காய்கின்ற நட்சத்திரங்கள் போல் ஒளி வீசும் செவ்வாய சிலம்பும் மோதிரமும் கடகமும் விளங்க மன்மதன் தன் வில்லைக் கொண்டு நெருங்கி சண்டை செய்வதால் வரும் மயக்கத்தினால் பிணங்கியும் இணங்கியும் விலைமாதர்பின் தெரிந்து துன்பச் செயலில் உழலாமல் வாசனை மிக்க கடம்ப மலரால் ஆன மெல்லிய கிண்கிணி மாலைகளை கைகளில் ஏந்திய அடியார்கள் அன்புடன் தாம் வாழ வேண்டி நாள்தோறும் சூட்டும் திருவடியை தந்து உனதருளைத் தாராய். தாமரை மலரில் உறைகின்ற பிரமனது தலைமீது புடைக்கும்படி குட்டி விளங்கிட்ட சிறப்பு உடையவனே. ஞான வளப்பத்தை சிவசங்கரமூர்த்தி பெரும்படி உரைத்தவனே. கமுக மரங்கள் சங்குகள் இவைகளின் அழகைக் கொண்ட கழுத்தை உடைய பெண்ணும் இந்திரன் பெற்றருளிய பூவை போன்ற தேவயானை பெருமை வாய்ந்த குறமகளாகிய வள்ளி நாயகி ஆகியவர்களின் ஆபரணங்கள் தங்கும்படியான பன்னிரு தோள்களை உடையவனே. தீய உள்ளம் பொருந்தியவர்களும் வஞ்சகம் குறையாதவர்களும் சிவபெருமான் தந்த செருக்குகள் கொண்டவர்களுமாகிய சிவபெருமானிடம் வரம் பெற்ற அசுரர்களைத்தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். அந்த அசுரர் கூட்டம் பயப்படும்படி அழித்த திறம் வாய்ந்தவனே. குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்தும் கல்வியில் மிக்கோர் வந்து வணங்குவதுமான ஊர் தேவர்கள் வணங்கி எழுகின்ற அழகிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று பொதுமாதர் பின்தெரிந்து துன்பத்தில் துவளாமல் எனக்கு அருள் புரிவாயாக என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார்.